எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து முகில் மாயனோட அம்மா. வந்து இப்போ எல்கேஜி படிக்கிறேன். ப்ரீகேஜிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்கூலு. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே டே பை டே முதல்ல அழுதான். அதுக்கப்புறமா உள்ள ஸ்கூலுக்குள்ள வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்தான். என்னெல்லாம் இங்கே நடக்கிறாங்களோ அப்படியே வீட்டில் சொல்லுவான். அந்த ஆக்டிவிட்டிஸ் முதற்கொண்டு வீட்டில் அதே மாதிரி செய்வான். ரீடிங்கு அந்த ரைட்டிங் எழுதுறது அதே மாதிரி இந்த ஹேண்ட் ரிட்டன் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஐ தேங்க் காட் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் எனக்கு அறிமுகப்படுத்தி இங்கே வந்ததுக்கு. தேசியாவில் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஸோ பேசிக்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக கரெக்டாக பண்ணுறான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மேம். எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். லைஃப் லாங் இந்த ஸ்கூல் வந்து மறக்க மாட்டேன். ஸோ அந்த அளவுக்கு என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டு என்னோட குழந்தைக்குமே அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக பண்ணாங்க. ஆக்டிவிட்டீஸ்னாலும் சரி, ஸ்டடீஸ்னாலும் சரி, மற்ற ஸ்போர்ட்ஸு என்ன எப்படி மிங்கிள் பண்ணுறது, பேசுறது எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து ஒவ்வொன்றும் ரொம்ப யூனிக்காக ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களோட விஷயம் இந்த ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஸோ இன்னும் இதுக்கப்புறம் யூகேஜியோட தான் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் அப்படி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் வரைக்கும் போனாலும் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸ் எல்லாருமே இங்கே தான் கண்டினியூ பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ என்னோட விஷயம் அப்படி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் வரைக்கும் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ.